வணக்கம். உணவு பாரம்பரிய நிகழ்ச்சி மூலமாக நான் தொடர்ந்து உங்களை சந்திச்சுட்டு வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமாக இப்போ அதிகமாக எல்லா இடமுமே ஒரு வைரஸ் ஜுரம் வந்துட்டுருக்கு இல்லையா? பன்றி காய்ச்சல், சிக்கன் குனியா, டெங்கு ஃபீவர், இந்த மாதிரி சில காலங்களில் சில வகையான ஜுரத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க. எந்த பீரியட்னு கேட்டிங்கன்னா எப்பொழுதுமே இந்த அக்டோபர் நவம்பரில் தான் இந்த மாதிரி விஷஜுரம் வர ஆரம்பிக்கும். என்ன காரணம்? முதலாவது ஒரு வெயில் அடிக்குது இல்லையா? வெயில் அடிக்கும் போது நம்முடைய பூமியாகட்டும் நம்முடைய உடம்பாகட்டும் ஒரு பித்த சம்பந்தப்பட்ட குறிக்குணங்கள் தான் இருக்கும். திடீரென்று அந்த வெயில் நின்று மழை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய உடல் கபமாக மாற ஆரம்பிக்கும். அப்பொழுதுதான் சில வகையான ஜுரங்கள் வந்துட்டு இருக்கும். இந்த வகையான ஜுரங்கள், இந்த விஷ ஜுரங்கள் கொசுவின் மூலமாக பரவக்கூடிய முக்கியமான நோய். இதற்கான காரணங்கள் என்ன? நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சதுதான், கொசு கடிப்பது தான். ஸோ கூடுமான வரைக்கும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இல்லையா? அதே போல் வருமுன் காப்போம், அதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு ஆரோக்கியமான ஒரு பழமொழி என்று சொல்லலாம். வருமுன் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கூடுமான வரைக்கும் கொசு இல்லாத ஒரு சமுதாயத்தை நம்ம உருவாக்க வேண்டும். அது சாத்தியமா என்றால் ஒவ்வொருடைய கையிலும் அது இருக்கு. நம்ம வாழக்கூடிய நம்முடைய வீடாகட்டும் நம்முடைய நிலமாகட்டும் நாம் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும், சுகாதாரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத குப்பைகளை கொட்டுவது, தேவையில்லாத தண்ணீரை அதிகமாக அங்காங்கே நம்ம தங்கி இருக்கிறது, இதுல இருந்து அந்த கொசு அதிகமாக உருவாகும். எல்லா கொசுவுமே டெங்கு ஜுரத்தையோ பன்றி காய்ச்சலையோ எலி ஜுரத்தையோ உருவாக்குவது இல்லை. அதே போல கொசு கடிக்கிறது எல்லா ஜுரமுமே எலி ஜுரமாகவும் பன்றி ஜுரமாகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில வகையான கொசுக்கள் மாத்திரம்தான் இந்த வகையான விஷ ஜுரத்தை பரப்பி கொண்டிருக்கு. இப்போ நம்ம கூடுமான வரைக்கும் இந்த காலங்களில் நல்ல அடர்த்தியான கலரில் ட்ரெஸ் போடக்கூடாது. அதே நேரத்தில் வீடுகளை குப்பையை சேர்க்காமல் கொசு வராமல் நம்முடைய வாழ்வை எப்படி நம்ம சுகாதாரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அதே நேரத்தில் நல்ல கொசு வலை உபயோகப்படுத்துங்க. கெமிக்கல் இல்லாத இந்த லோஷன்லாம், கெமிக்கலாக இருக்கிற லோஷன்லாம் அதிகமாக உபயோகப்படுத்தாமல் இயற்கையை சார்ந்து நம்ம வாழும்போது நிச்சயமாகவே நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். அதே நேரத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கூட்டி கொண்டோமானால் கூடுமான வரைக்கும் இந்த மாதிரி விஷஜுரம் நம்மளை அண்டாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போ வரக்கூடிய இந்த ஜுரத்துக்கு, இந்த விஷ ஜுரத்துக்கு இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமாக ஒரு குடிநீர் சூரணம் எப்படி ரெடி பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இதில் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிற ஒரு 5 வகையான மூலிகைகள் நிச்சயமாகவே எந்த வகையான விஷஜுரமாகட்டும், அது வைரஸ்னால் வரக்கூடிய அனைத்து வகையான டெங்குவாகட்டும், சிக்கன் குனியாவாகட்டும், அதே நேரத்தில் இப்போ வந்துட்டு இருக்க இந்த பன்றி காய்ச்சலாகட்டும், இது மாதிரி எல்லா வகையான ஸ்பைன் ஃப்ளூக்கும் H1N1 என்று சொல்லக்கூடிய இந்த வைரஸ் ஃப்ளூக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்து. இது நோய் வந்த பிறகு தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. ப்ரிவென்டிவாகவும் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் நம்ம இதை சாப்பிட்டு வரலாம். அது எந்தெந்த மூலிகள், அது எப்படி இருக்கும், அதை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பன்றி காய்ச்சல் குடிநீர் செய்ய தேவையான பொருட்கள்: நிலவேம்பு, ஆடா தோடா, கோஷ்டம், கடுக்காய், மிளகு, கோரைக்கிழங்கு. பன்றி ஜுர குடிநீர் பார்த்தீங்க இல்லையா? செய்ய தேவையான பொருட்கள் நிஜமாகவே 6 உயிர் காக்கும் ஒரு 6 பொருள் என்று சொல்லலாம். இந்த மூலிகைகளை நீங்கள் நாட்டு மருந்துகளே வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்ன அளவு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நிலவேம்பு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது தான். நிலவேம்பு ஒரு ஆன்டி வைரஸ் ஃபங்க்ஷன் உள்ளது. இப்போ இந்த ஜுரம் முக்கியமாக வைரஸ்னால் வரக்கூடிய ஜுரம் தான். ஒவ்வொரு ஜுரத்துக்கும் ஒவ்வொரு வகையான காரணங்கள் இருக்கு இல்லையா? டைஃபாய்டு எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வைரஸ் வராது, அதுக்கு சில வகையான புரோட்டோசோவானால் வரக்கூடிய ஃபீவர். அதே போல் நார்மல் ஜுரமும் காணப்படுது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம பன்றி ஜுரமாக இருக்கட்டும், டெங்கு ஃபீவராக இருக்கணும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப அஜாக்கிரதையாகவும் இருந்துடக்கூடாது. முக்கியமாக இந்த நோயில் பாதிக்கப்படுற மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே நேரத்தில் சிறுவர்கள், சிறு குழந்தைகள், 8 வயது 10 வயதுக்குள்ளே உள்ள குழந்தைகள், அதே போல் வயோதிபர்கள், இவர்கள் 2 பேருக்குமே நோய் சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ ஜுரம்னு ஒன்று வந்தால் நீங்கள் சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இது எந்த வகையான ஜுரம்னு. ஜுரம் இருக்கும், அதோடு சேர்ந்து உடல் வலி அதிகமான ஃபேட்டிக் காணப்படும், அதோடு சேர்ந்து கண் ரெட் ஆகும், அதே நேரத்தில் ஸ்கின்ல ரேஷஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ மியூக்கஸ் மெம்பரேன் ஒரு இன்ஃபெக்ஷன் காணப்படுது வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதோடு சேர்ந்து அந்த ஸ்கின் ரேஷஸ் காணப்படும். உடனே நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சிறு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஜுரத்தை குறைக்கக்கூடிய ஒரு மருந்தை கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதோடு சேர்த்து இந்த மூலிகைகளையும் கொடுத்து வரலாம். எல்லா வயசு குழந்தைகளுக்கும் இதை கொடுத்துட்டு வரலாம். அதே நேரத்தில் நீங்கள் பக்கத்தில் உள்ள மருத்துவரையும் உடனே நீங்கள் அணுகி அவங்களுக்கான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இது உங்களுக்கு ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாகவும் இருக்கும். அதே நேரத்தில் இரத்தத்தினுடைய அணுக்களில் எந்த பாதிப்பு வராமல் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியது. சரி, பார்க்கலாம் இது என்னென்ன மூலிகைகள் பார்க்கலாம். முதலாவது நிலவேம்பு. நிலவேம்பு அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகை தான்.
இன்னைக்கு ஆன்டி வைரஸ் அதிகமுள்ள ஒரு மூலிகை, கிங் ஆஃப் பிட்ரு மெடிசின் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவையிலேயே அதிகமான கசப்பு சுவையிலே ஒரு ராஜாவாக உள்ள ஒரு மூலிகை தான் நிலைவேம்பு மூலிகை. ஆண்ட்ரோகிராபிஸ் பானிகுலேட்டா மிக சிறந்த ஆன்டி வைரஸ் உள்ளது. ஸோ இயற்கையாகவே இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியும் காணப்படுது, அனல்ஜெசிக்கும் காணப்படுது. ஸோ உடல் வலியும் குணமாகும், அதே நேரத்தில் ஜுரத்தையும் குறைக்கும். ஜுரத்துக்கு சாப்பிடக்கூடிய அனைத்து டேப்லெட், ஆங்கில மருத்துவ முறையில் அனைத்து டேப்லெட்டுமே பிரெயினில் ஆக்ட் ஆகி தான் உங்களுக்கு ஜுரத்தை குறைக்கும். இது அப்படி இல்லை, பிரெயினில் ஆக்ட் ஆகாமல் இயற்கையாகவே உடம்புல உள்ள அதிகரித்த வெப்பநிலையை குறைக்கக்கூடிய சக்தி நிலவேம்புக்கு இருக்கும். ஸோ நிலவேம்பு எடுத்துக்கிறோம். அதே கூட ஆடாதோடை லீவ்ஸ் அனைவருக்கும் தெரிஞ்சுதான், தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு ஆடாதோடா வாசிக்கா, இதில் உள்ள ஆடாதோடின் என்ற ஒரு ஆல்கலாய்டு, வாசிக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஆல்கலாய்டு. ரெண்டு ஆல்கலாய்டுமே மிக சிறந்த ஆன்டிபயாட்டிக். அதாவது எப்படி ஒரு ஆன்டிபயாட்டிக் எப்படி வேலை செய்யலையா, இருமலை குறைக்கக்கூடியது, அது நேரத்தில் தலைவலியை குறைக்கக்கூடியது, இது அந்த அளவுக்கு வேலை செய்யும். ஆடாதோடைக்கு பாடாத நாவெல்லாம் பாடும் என்று சொல்லக்கூடிய மாதிரி நல்ல டான்சிலைட்டிஸ், ஃபேரஞ்சைட்டிஸுக்கு ஒரு மிக சிறந்த மருந்து ஆடாதோடா. இதில் நம்ம இதை எடுத்துக்கிறோம். அதோடு சேர்ந்து கோஸ்டம்ங்கிற மூலிகை நாட்டு மருந்துகளில் கிடைக்கக்கூடியது தான், மிக சிறந்த ஆன்டி வைரஸ் உள்ளது, ஜுரத்தை குறைக்கக்கூடிய சக்தி உள்ளது. கோரை கிழங்கு எடுத்துக்கிறோம். நேம்லேருந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கோலையை அறுக்கக்கூடிய சக்தி இதுக்கு அதிகமாக காணப்படுது. ஸோ கோரை கிழங்கு, அதோட கடுக்காய் எடுத்துக்கிறோம். ஏன் கடுக்காய் எடுத்துக்கிறோன்னா, கடுக்காய் இயற்கையாகவே நமக்கு ஒரு காயக்கல்ப மூலிகை, அனைவருக்கும் தெரிஞ்சது தான். அதோடு சேர்ந்து நல்ல இயற்கையாகவே அயனை கொடுக்கக்கூடியது. ஒரு ஜுரம் வந்தால் அனைவருக்குமே ஒரு உடல் வலி, ஒரு டயர்ட்னஸ்ஸு, ஜுரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு நமக்கு அந்த வலியை ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, இந்த மாதிரி கடுக்காய் கலந்து ப்ரிப்பரேஷன் உள்ள நீங்கள் மரம் சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஜுரம் அந்த தழும்பு கூட தெரியாமல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது. சரிங்களா? அதோடு சேர்ந்து மிளகு எடுத்துக்கிறோம். ஒரு ஆன்டி டோடு உள்ள மிளகு எடுத்துக்கிறோம். மிளகும் இயற்கையாகவே ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஒரு அனல்ஜெசிக் ஆக்ஷன் உள்ளது தான். ஸோ நிலவேம்பு, ஆடாதோடா, கோஸ்டம், கடுக்காய், கோரைக்கிழங்கு இது எல்லாம் கலந்த ஒரு சூரணம் பவுடர். எல்லாமே சம அளவு தான். நிலவேம்பு 100 கிராம் என்றால் ஒவ்வொரு மூலிகைகளும் 6 மூலிகைகள் 100 கிராம் தான். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இல்லாமல் குடிநீர் சூரணம் என்று சொல்லக்கூடிய இந்த பக்குவத்தில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அனைவரோட வீடுகளிலையும், அதாவது இந்த சீசனில், இந்த மழை காலங்களில், விஷஜுரம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பீரியடில் இந்த சூரணம் அனைவரோட வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். எப்படி ரெடி பண்ணுவது இந்த டிகாஷனை, எப்படி நீங்கள் வீட்டில் டீ போடுவீங்க இல்லையா, அதே மாதிரி தான். எப்படி நீங்கள் ஒரு தேநீர் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி 2 டீஸ்பூன் போட்டு 100 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிங்க. மூடி வச்சு பாயில் பண்ணுங்கள், அதான் இதில் முக்கியம். 10 நிமிஷம் பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான பன்றி ஜுர குடிநீர் ரெடி ஆயிரும். சின்ன குழந்தைங்களுக்கு இதை 10 ml அளவு கொடுத்துட்டு வாங்க. ஜுரம் இருக்கும்போது 6 hours ஒன்ஸ் கொடுத்துட்டு வரலாம். பெரியவர்களுக்கு இதை 50 ml காலை இரவுன்னு கொடுத்துட்டு வரலாம். பெரியவர்களுக்கு ஜுரம் இருந்தாலும் 6 மணி நேரத்துக்கு ஒரு கொடுத்துட்டு வந்தால் ஜுரமும் குறையும். அதோடு சேர்ந்த குறிகுணங்கள், தலைவலி, உடல் வலி, ஸ்கின்னில் உள்ள ரேஷஸ், கண்ணில் உள்ள சிவப்பு எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அதோடு சேர்த்து நிறைய தண்ணீர் குடிங்க. டீஹைட்ரேஷன் தான் மெயினாக காணப்படும். ஸோ நிறைய தண்ணீர் குடிங்க. தண்ணீர் குடிக்க இந்த மெடிசன் உள்ளே போக போக ஆட்டோமேட்டிக்காக ஜுரம் குறைய ஆரம்பிக்கும். இரத்த செல்களை எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பாதிப்புள்ள இரத்த தட்டுக்களுடைய எண்ணிக்கையும் கூட ஆரம்பிக்கும். நிச்சயமாகவே உங்கள் ஜுரம் குறைந்து நீங்கள் ஆரோக்கியமான வாழ்வீர்கள். விஷ ஜுர குடிநீர் சூரணம் பார்த்தீங்க இல்லையா, இந்த 6 பொருட்களும் உங்கள் வீடுகளில் இருந்தாலே போதும். நிச்சயமாகவே எந்த ஜுரம் வராது. ஜுரம் வந்துட்டா கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு நான் சொன்ன அதே அளவும் பெரியவர்களுக்கும் ஒரு அளவில் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாகவே ஜுரம் வராது. ஜுரம் வந்த பின்பு இல்லாமல் ஜுரம் வருவதற்கு முன்பாகவே, ஒரு வாரத்திற்கு முன்பாகவே நீங்கள் இதை சாப்பிட்டு வரலாம். அதே போல் சுற்றி உள்ள உங்கள் ஏரியாவில் ஜுரம் இருக்குது நீங்கள் கேள்விப்படும் போதும் இந்த கஷாயத்தை நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இதோடு சேர்ந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள், சுகாதாரமுள்ள ஒரு தண்ணீர், இதை மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்தோன்னா நிச்சயமாக எந்த ஒரு விஷதுரமும் அணுகாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியும். நீங்களும் உங்கள் குடும்பமும் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். மகளிர் இடஒதுக்கீட்டில் உள்ஒதுக்கீடு. முதலில் மகளிருக்கு 33% என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்வதையும், பின்னர் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று படிப்படியாக உள்ஒதுக்கீடு செய்து கொள்வதையும் நெஞ்சார வரவேற்போம். முதலில் விருந்துக்கான அழைப்பை ஏற்று வீட்டுக்குச் செல்வோம். பின்னர் விருந்தில் படைக்கப்படும் பண்டங்களில் நம் உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடியது எது, ஒவ்வாதது எது என்பதை சொல்லி அதற்கேற்ப பரிமாறச் செய்வோம்.